ஈத் பெருநாள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சிக்காக கொண்டாடும் ஒரு நாள். ஆனால் இந்த நாள் எப்படி உருவானது தெரியுமா? ஈத் என்றால் என்ன? ஈத் என்ற அரபு சொல் மீண்டும் மீண்டும் வரும் மகிழ்ச்சி நாள் என்ற அர்த்தம். இஸ்லாமில் முக்கியமான 2 ஈத் நாட்கள் உள்ளன. ஈத்துல் பிதிர், ஈத்துல் அதா. ஈத்துல் அதா இது ஒரு பெரிய தியாகத்தின் நினைவாக உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் தனது மகன் இஸ்மாயில் நபி அவர்களை அல்லாஹுவுக்காக குர்பானி செய்கிறார். இது ஒரு சாதாரண கனவு அல்ல, இது அல்லாஹுவின் கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனிடம் சொன்னார், என் மகனே, நான் கனவில் பார்த்தேன், நான் உன்னை குர்பானி செய்கிறேன். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை செய்யுங்கள். அவர்கள் இருவரும் அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை குர்பானி செய்ய தயாரானார். அந்த தருணத்தில் ஒரு பெரிய சோதனை. ஆனால் அல்லாஹ் அவர்களின் ஈமானை பார்த்தான். உடனே ஒரு ஆட்டை அனுப்பினான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்துதான் ஈத்துல் அதா உருவானது. இன்று முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் குர்பானி செய்கிறார்கள். அல்லாஹுவுக்காக தியாகத்தை நினைவு கூர்ந்து குர்பானி என்றால் அல்லாஹுவுக்கு அருகில் வருதல். இது வெறும் மிருகத்தை குர்பானி செய்வது அல்ல, நம் மனதை, நம் ஆசைகளை அல்லாஹுவுக்காக விட்டுவிடுவது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது முழுமையான ஈமான், அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல், தியாக மனப்பான்மை. உண்மையான முஸ்லிம் அல்லாஹுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருப்பான். இந்த ஈத் வெறும் விழா அல்ல, அது ஒரு நினைவூட்டல். நாம் அல்லாஹுவுக்காக என்ன தியாகம் செய்கிறோம்? அல்லாஹ் நமக்கு உண்மையான ஈமான் தருவானாக. இந்த ஈத் நமக்கு நன்மை தருவதாக அமையட்டும். ஈத் முபாரக்.